தமிழக மக்களே வணக்கம். இன்றைய அறிவுரை என்னவென்றால், படைப்புகளை கடவுளாக வணங்காதீங்க. படைத்த கடவுளை அறிந்து அவரை வழிபடுங்க. இன்றைக்குள்ள தலைப்பு. அதாவது படைத்ததை கடவுளாக்காமல் படைத்தவரை கடவுளாக்குங்க என்பது இதனுடைய சுருக்க கருத்து. படைப்புகள்னால் சூரியனை பார்த்து சூரிய பகவானேன்னு கும்பிட்றதுக்கும், சந்திரனை பார்த்து சந்திரமதினு கும்பிட்றதுக்கும், அக்னியை பார்த்து அக்னி பகவானேன்னு கும்பிட்றதுக்கும், நட்சத்திரங்களை பார்த்து சாமியேன்னு கும்பிட்றதுக்கும், தண்ணியை பார்த்து பகவானேன்னு கும்பிட்றதுக்கும், மலையை பார்த்து கும்பிட்றதுக்கும் இதெல்லாம் மூட பழக்கங்கள், அறியாமைகள். நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. மழை பெஞ்சால் மேலே கடவுள் குளிக்கிறாங்களாம். குளிக்கிறதுனால அந்த மழை வர்றதாக சொல்லி வச்சுருக்கான். அந்த மின்னல் கொடி வெட்டும் போது மின்னல் கொடி என்று ஒரு பொம்பளை போகுதான். ஒருத்தன் அர்ஜுனனை விரட்டிகிட்டே போய் அம்பு போடுறான்னா அதான் அந்த பானம் அந்த இது வெட்டு தான். அந்த கடன்னு அந்த உருமுறுதெல்லாம் அந்த தேர் போடுற சத்தம். அது என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கான். இதெல்லாம் இன்றைக்கி அறிவாற்றல் உள்ளவங்க அதை யோசிக்க வேணாமா? அன்றைக்கி உள்ளதே இன்றைக்கி நம்பிட்டு போக முடியுமா? நீ காட்டு மனுஷன் குரங்கு மாதிரி இருந்தான், இன்றைக்கி அதே மாதிரி குரங்கு மாதிரி போடான்னு போக முடியுமா? நாகரிகம் அப்படி ஆயிடுச்சு இவனுக்கு. இவன் மண்டையும் மயிரும் பார்த்திங்கன்னா குரங்கை விட மோசமாக தான் இருக்கான். இன்றைக்கி அப்படி ஆயிட்டு. ஆகவே பகுத்தறிவுக்கு வேலை கொடுங்க. எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. படைப்புகள் கடவுளால் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, கதவை பார்த்து கதவே நன்றி கதவே எப்படி இருக்கீங்கன்னு கதவை பார்த்து பேச முடியுங்களா? சோரை பார்த்து பேசுவீங்களா? அந்த வீட்டுக்குள்ளே போய் லைட்டை பார்த்து கும்பிடுவீங்களா? ஃபேனை பார்த்து என்னடா எப்படி இருக்குன்னு கேட்பீங்களா? அந்த வீட்டுக்காரர் ஒருவர் இருக்கார், அவரைத்தானே பார்க்க போகிறீங்க. அவருடைய வீட்டில் உள்ளதெல்லாம் மனுஷனாக நினச்சி பேச மாட்டீங்களே. அப்படி பேசுனா உங்கள் மனநிலைமை பாதிச்சிருக்கு. உங்களை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தான் சேர்க்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதானே? அந்த மாதிரி படைத்ததெல்லாம் கடவுளாக நினச்சிக்கிட்டு அது கூட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் அது நியாயமா? பள்ளியை பார்த்து கும்பிடுறான், நாயை பார்த்து கும்பிடுறான், பாம்பை பார்த்து கும்பிடுறான். இவன் கும்பிடாதது என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கும்பிடுறான் கடவுளை தவிர. அதனால் எல்லாத்தையும் படைத்த கடவுள் ஒருவர் தான். அந்த கடவுளை அறிந்து கொண்டு அவரை வழிபட்டு அவரை பின்பற்றி போக ரெடியாகும் மகனே. அவரால் படைக்கப்பட்டதை தெய்வங்களாக நினைக்காம படைத்த கடவுள் யார், படைத்தவர் யார், அவர் எப்படி இருப்பார், இந்த புரிதலோடு ஒன்றும் புரியாவிட்டாலும் இதையெல்லாம் படைத்த இறைவனே கும்பிடு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வல்லமுள்ள கடவுளே, எல்லாத்தையும் உருவாக்கினவரே, எல்லாத்தையும் நடத்துகிறவரே, மனித குலத்தையெல்லாம் படைத்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி, உமக்கு சரணம். இப்படி சொல்லுங்கள். மனிதனுடைய கட்டுக்கதைகளுக்கு அடிமையாக போயிடாதீங்க. புராணங்களுக்கு அடிமையாக போயிடாதீங்க. இதிகாசங்களுக்கு அடிமைகளாக போயிடாதீங்க. இவைகள்லாம் சொல்லப்பட்டு வருகிற பழங்கால கதையை தவிர உண்மை கிடையாது. அதனால் நீ காண்கிற காட்சி கடவுள் அல்ல, காணாததை மறைஞ்சிருக்கிறது தான் கடவுள். அந்த கடவுளை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தியாகுங்க. கடவுள் உங்கள் மனக்கண்களை திறக்கணும். இந்த கண்ணால் கடவுளை பார்க்க முடியாது. ஊனக்கண்ணு, மனக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது, அகக்கண்கள்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ணால் தான் அந்த இறைவனை நீங்கள் பார்க்க முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கிவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று அந்த உள்ளத்தில் உள்ள அந்த கண்ணைத்தான் அந்த இயேசு பெருமான் மலை பிரசங்கத்தில் சொன்னார். அதனால் ஞான அர்த்தம் அடைஞ்சு ஞான கண்ணை திறந்து கடவுளை புரிஞ்சுக்குங்க. உலக பிரகாரமானது உலக கண்களால் கண்டு அது கடவுள்னு கருதாமல் அது உங்களை ஏமாற்றும். கண்ணை நம்பாதே, அது உன்னை ஏமாற்றும் அப்படின்னு ஒரு புலவர் பாடியிருக்கார். நம்ம கண்ணு நம்மளை ஏமாற்றும்.
அதான் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்கிறதுக்கு ரகசியம் அந்த அர்த்தம்தான். அதனால் பார்க்குறதெல்லாம் கடவுளாகாது, கேட்குறதெல்லாம் கதையாகாது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் கடவுள் எப்படி இருப்பார்னு நீயா நிதானித்து தியானித்து போ. அநேகர் சொல்கிறத கேள், அதில் உனக்கு புரிஞ்சதை புரிஞ்சிக்க, அறிஞ்சதை அறிஞ்சிக்க. எல்லாவற்றுக்கும் மேலே இறைவன் எப்படி இருக்காருன்னு யோசனை பண்ணு, ஆய்வு பண்ணு. கடவுள் அந்த நினைவை அறிஞ்சு உனக்கு வெளிப்படுத்துவார், உனக்கு சொல்லுவார். அதனால் படைப்புகளை ஆராதிக்காமல் இதெல்லாம் படைத்தவரை ஆராதனை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. நீ அப்படி விரும்பு. கடவுள் உன்னைய நல்வழிப்படுத்துவாராக. நன்றி.